ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக இருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஜியா. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஏதோ ஒரு கிளப்புக்கு தான் போயிட்டுருக்கா. அங்கே எதிர்க்க பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். அவன் பேர் லியூ. அவன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனை மாட்டி வேணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவன் தப்பானவன். அவனோட ஒய்ஃபே தான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரா, அதாவது தப்பு பண்ணுறாரா ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் உனக்கு 3000 தரேன்னு சொல்லியிருப்பாங்களா. அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறானா, நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கல, அப்படின்னா சின்ன பொண்ணு தானே அர்த்தம் அப்படின்னு கூட நினைக்காம ஸ்கூல் பொண்ணாக இருந்தா என்ன, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைடில் பார்க்குறா. அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. கேமரா இருக்கு. அப்போ அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயின் சொல்லியிருப்பா போல இவனோட ஒய்ஃபை வர சொல்லி. அவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி இவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர இவன் குடுகுடுன்னு ஓட பார்க்குறான். அப்போ அவன் அங்கேருந்து ஓடிட்ட அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க கேமரா எடுக்கிறாங்களா. அந்த டைமில் இந்த கிளப்போட மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்து ஏ பொண்ணு நீங்கள் என்ன எடுக்கிறேன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு, இது மட்டும் கிடைச்சதுன்னு அவள் தான் சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அதே மாதிரி அந்த மேனேஜருமே பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோனை விடாமல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் ஷென்னுக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட்டு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, உங்களுக்கு டேட்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பொண்ணு இல்லை, 2 பொண்ணு இல்லை, 10 பொண்ணு கூடன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இது கேட்டோன்னே ஐயோ பாட்டி இங்கே வந்துச்சுன்னா நான் மாட்டிப்பேன், நான் இங்கேருந்து போகிறேன், அப்புறம் பாட்டியை மீட் பண்ணிக்கிறேன், நான் தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு அப்புறம் வரேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான் நம்ம ஹீரோ. அதுவும் அசிஸ்டன்ட் கிட்டே ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் தான். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஸ்கூல் படிக்கல. அப்புறம் ட்ரெயின்லையும் போய் ட்ராவல் பண்ணுறாளா. அவன்கிட்ட தப்பிச்சா போதுன்ற சாமின்ற மாதிரி டெலிவரி கேர்ள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறா. போகும்போது கரெக்டாக ஃபோனுக்கு 3000 அனுப்பி வைக்கிறாங்க அந்த லியூன்றவங்களோட ஒய்ஃபை. ஏன்னா நம்ம ஹீரோயின் வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு தான் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்டே தப்பாக நடந்துக்கு தான் ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு அமௌண்ட் வந்துச்சு. அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ப்ரூவ் பண்ணிட்டால. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஓடுறாளா. ஏன்னா அந்த அசிஸ்டண்ட்டை மறுபடியும் பார்த்துருப்பா. போகும்போது யாரையும் இடிச்சிடுறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ இடிச்சு கீழே விழும்போது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கையை பிடிச்சி கீழே விழுந்துடாத பார்த்துன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி விட்டுறாரு. நம்ம ஹீரோனோட ஹெல்மெட்லாம் கீழே விழுந்துட்டா. ஐயோ சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன், ரொம்ப அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. அப்படியே யாருன்னா மீறி தொட்டாலும் ஹீரோக்கு அலர்ஜி வந்துடும், வாமிட் வந்துடும். இவன் மட்டும் என்ன தொட்டுட்டா எனக்கு ஒன்றும் ஆகலேன்னு ரொம்ப நினச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் புரியல அவருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் தூரம் போன அப்புறமா ஹீரோனுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அப்போ கால் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியல, பில்லை கட்ட மாட்டியா, அப்புறம் எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, சீக்கிரம் காசு அனுப்புன்னு சொல்ல ஹீரோயின் இருக்கிற 3000 அனுப்பிச்சுட்டுறா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட இப்போ காசே கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டையாவது கேட்கலான்னு பார்க்குறா. இவங்க ஒன்றும் ஹீரோனை பெத்தம்மா கிடையாது, ஹீரோனோட ஸ்டெப் மதர் தான். ஹீரோனுக்கு ஒரு தம்பியுமே இருக்குது. அதாவது ஹீரோயின் கூட பிறந்தவன் கிடையாது, ஸ்டெப் மதருக்கு பிறந்தவன். நம்ம ஹீரோயின் போனதுமே அம்மா எங்கள் அப்பா காசெல்லாம் எங்கே தான் வச்சுருக்கீங்க, அப்பா உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, மெடிசனுக்குலாம் நான் எப்படி காசு கொடுப்பேன், சீக்கிரம் கொடுங்க, என் காலேஜ் படிக்க தான் கொடுக்க மாட்டீங்க, இதுக்காவது கொடுங்கன்னு கேட்டா. அப்போ தம்பிக்காரவண்ணே ஐயோ சிஸ்டர் எதுக்கு கோவப்படுற, வாசியா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கொடுக்குறான். நம்ம ஹீரோனா இப்போ தான் ஓடி போய் களைச்சி வந்திருப்பாளா, சரி கொஞ்சம் குடிப்போன்னு சொல்லிட்டு குடிக்கிறா. அதில் ஏதோ மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு இவங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பார்ட்டி பண்ணுற டென்ஷனில் அதான் டேட் பண்ணி சொல்லுவாங்களே. ஆனால் ஹீரோக்கு தான் எந்த பொண்ணையும் தொட முடியாதே. சரி ஃப்ரெண்டு கிளப்புக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ட்ரிங்க் பண்ண போயிருப்பாரு. அங்கே போனால் பாட்டி ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரா. இங்கே ஆனால் ஃப்ரெண்டுக்கார என்ன பண்ணுறான்னு பார்த்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு ஹீரோ கூட செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வீட்டில் ஹீரோனை காமிச்சா அவளுக்கு தலையெல்லாம் சுற்றுது. மருந்துன்னா சாதாரண மருந்து இல்லை, அது ஒரு தப்பான மெடிசனை தான் போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டே என்னடா பாட்டி சொல்கிறத கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அப்புறம் எப்படி உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹீரோனுக்கு எதோ பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோனை ரூமில் போட்டு படுக்க விட்டுடுறாங்க. படுக்க விட்ட அம்மாவும் தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க. அவன் வந்தோடனே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட அவனை விடுறாங்களா. அவன் நம்ம ஹீரோனை பார்த்து அழகா இருக்கலைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவை பிடிச்சி 4-5 பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டோட வேலை, பாட்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு.
அப்போ ஒரு பக்கம் ஹீரோயின் பண்ண தம்பி வந்து அங்கே ஒருத்தனை கூட்டின்னு வந்திருப்பான்ல, அவனை பார்த்து இவ்வளோ கொடுங்க, ஏன்னா எங்கள் அக்கா அவ்வளோ நல்லா அழகாக இருக்கால அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கானா, அவருமே கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ தம்பிக்காரனும் நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா எங்கள் அக்காவை என்ஜாய் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுறான். கூட பிறந்த தம்பி இருந்தால் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே, அதான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவன் அங்கே போயிட இந்த ஆளை வந்து நம்ம ஹீரோயினை டச் பண்ண பார்க்குறான். ஹீரோயினுக்கா அந்த மயக்கத்துலையும் என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் பாட்டை எடுத்து அந்த ஆளோட மண்டையில போட்டு உடச்சி விட்டுடுறா. அவன் அங்கேருந்து விழுந்துருவோம். ஹீரோயின் எங்கேருந்து தப்பிச்சா போதுன்ற சாமின்ற மாதிரி சொந்த வீட்டிலேருந்தே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. தலையெல்லாம் சுத்துது, மருந்து வேற வேலையை காட்டுது. ஹீரோவும் ஒரு பக்கம் இந்த கிளப்பை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. வரும்போது பேண்ட்டு காணும், பேண்ட்டையே உருவிட்டாளுங்க போல அந்த பொண்ணுங்கெல்லாம். ஃப்ரெண்டுக்காரன் வந்து டே நில்றா எங்கடா போறன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டு இருக்கான். ஹீரோனும் தள்ளாடி நடந்து வந்துட்டே இருக்க. அப்போ போய் இடிக்கிறா. யார் மேலேனா ஹீரோ மேலே தான். ஹீரோவோ அவசர அவசரமாக காரில் ஏறதான் வந்திருப்பாரு. அப்போ ஹீரோயின் இடிச்சோடனே அப்படியே அந்த கார் மேலே ஹீரோயின் விழ, ஹீரோயின் மேலே ஹீரோ விழ, 2 பேரும் லிப் லாக் பண்ணிக்கிறாங்க. இங்கே இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஐயோ நான் யாரை கிஸ் பண்ணேன்னு பார்த்தா ஹீரோ அப்போ தான் பார்க்குறாரு. இவன் அன்னைக்கு பார்த்த பொண்ணு தானே, அன்னைக்கே எனக்கு அலர்ஜி ஆகலை, இன்னைக்கு கிஸ் பண்ணி ஒன்றும் ஆகலை நினச்சிட்டு இருக்க. ஹீரோயின் மயக்க போட்டால் எழுந்திருக்கல. பின்னாடி வர நிறைய பேர் துரத்திக்கிட்டே வராங்களா, இவ வேற எந்திரிக்க மாட்டாளே என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, சரி இவளையும் கூட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்லேயே ஹீரோனை தூக்கி படுக்க போட்டுட்டு அவர் பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து போகலான்ற மாதிரி போயிடுறாரு. ஃப்ரெண்டுக்காரன் ஒன்னே என்ன இந்த ஷென் போயிட்டான், சரி நம்ம குரூப்லேருந்து எந்த பொண்ணு அவன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனோட ஃபேஸை பார்த்துருப்பாரு. ஆனால் இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் கரெக்டாக இருக்கீங்களே, அப்போ அவன் எந்த பொண்ணை காரில் வச்சு கூட்டிகிட்டு போனால் அந்த பொண்ணு யாருடான்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரை யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை ஹீரோ கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, ஹீரோயின் வந்து மயக்கம் தெரிஞ்சிருக்காது, ஏதோ புலம்பிருப்பா. அதனால ஸ்ட்ரெயிட்டாக பாத் டபுள் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோனை படுக்க போட்டிருப்பாரு. ஹீரோனால அவளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கண்ணாடி முன்னாடி போயிட்டு என்ன என் கைக்குள்ள எதுவுமே ஆகல, எனக்கு வாமிட்டமாக வரல, எனக்கு அலர்ஜியே ஆகலை, இந்த பொண்ணு தொட்டால் மட்டும் ஏன் இப்படி ஆகுமாதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோவோ இவ என்ன உளறிக்கிட்டே இருக்கா, மயக்கமும் தெளிஞ்சு எந்திரிக்க மாட்டா அப்படி நான் என்ன தான் இவ்வளோ பண்ணி தொலைச்சேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கிட்ட போனால் ஹீரோயின் ஒன்று ஹீரோ பிடிச்சி பாத் டப்புக்குள்ளே இழுக்கிறா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா, புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. உடனே வந்து பாத் டப்புக்குள்ளே ஹீரோவையும் இழுத்துடுறாளா. அப்போது உடனே என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா கழுத்துலலாம். நம்ம ஹீரோவா இது வரைக்கும் பொண்ணு தொட்டிருக்கவே மாட்டார். ஹீரோயின் இப்படி பண்ணப்போ நீ தானே கேட்ட அப்படின்ற மாதிரி அவராலையும் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயின் கூட க்ளோஸாக இருந்துடுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டே இருந்திருப்பாளா, அங்கெங்கேயும் ஷூலாம் கலந்துருக்கு. ஹீரோயின் எந்திரிச்சவ ஐயோ இப்படி கிடக்குறேன், நேற்று என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பார்க்குறா. நடந்ததெல்லாம் நினச்ச உடனே ஒரு மாதிரியாயிடுச்சு. அப்போ ஹீரோ அங்கே வந்துட்டு என்ன எந்திரிச்சிட்டி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினா ஐயோ யார் அவன், இவன் கொடுத்தா நேற்று ஒன்றா ஸ்டே பண்ணினா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிக்கிட்டு பின்னாடி போகிறா பயந்துக்கிட்டே. ஹீரோ உடனே காடை காமிச்சு இதில் 1 மில்லியன் இருக்கு, நேற்று நீ என் கூட ஸ்டே பண்ணிடல, அதுக்கு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோயினா டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த அமௌண்ட் அக்செப்ட் பண்ணாலா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் காட்டல. அங்கே என்ன சொன்னாலன்றதே காட்டாமல் ஒரு 1 மந்த் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜில் தானே படிச்சுட்டு இருக்கா. அந்த காலேஜில் வந்து ஹீரோயின் வந்து கேன்டீனில் சாப்பிட போயிருப்பா. இருந்தால் அவ்வளோ ரிச்சானவ கிடையாது. ஹீரோனோட ஸ்டெப் மதரும் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனால் ஹீரோயின் வந்து காலேஜில் ரொம்ப அழகான பொண்ணு. நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது சில பேர், அதாவது சில பொண்ணுங்களுக்கு பொறாமையாக இருக்கும். அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னடி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, என்னதான் அழகாக இருந்தாலும் உனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை பாரு, இந்த இதை சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு ஒரு சிக்கனை கொண்டு வரா. நம்ம ஹீரோனுக்கு வாமிட்டா வருது, அதை ஸ்மெல் பண்ண உடனே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவளுங்களும் ஒரு மாதிரியே நம்ம ஹீரோனை பேச ஆரம்பிக்க ஹீரோயின் நாங்கள் வந்து உடனே வெளியே வந்துடுறாளா. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, எனக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிடுச்சு, பீரியட்ஸும் ஆகலை, வாமிட்டாக வந்துட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம செக் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் போய் அப்பாவை பார்க்குறா. அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கோ காசு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. இவ்வளோ அவளோட செக்கப் எடுத்துகிட்டு வந்துடுறாளா. எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வயிற்றுல கை வச்சுட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் யோசிச்சு பார்க்குறா, அன்றைக்கே அவர் 1 மில்லியன் தரேன்னு சொன்னார், நம்ம அதை வாங்கவே இல்லையே, அதை வாங்கியிருந்தாவது நமக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இப்படி நம்ம அதை விட்டுட்டோமே, என்ன பண்ணுறது, வயிற்றுலையும் குழந்தை இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணணுன்னே புரிய மாட்டேங்குது. அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோ 1 மில்லியன் கார்டு காமிச்சப்போ இவகிட்ட இருக்க ஒரு $1 எடுத்து நீ யார் எனக்கு காசு கொடுக்கறது, இந்தா உனக்கு $1 பிச்சை போடுற, எடுத்துகிட்டு போ, என் முன்னாடி நிற்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து போ சொல்லியிருப்பா. அந்த காசை வேணான்னு சொல்லியிருப்பா. அதை நினச்சி ஃபீல்
ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா அதை ஸ்டெப் மதரும் தம்பியும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரியல இவங்க தான் இன்றைக்கி மருந்து கலந்து கொடுத்தாங்க அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மருந்து கலந்து கொடுத்த விஷயமே இவங்க தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. அதனால் கேஷுவலாக தான் உட்காந்துட்டு இருக்கா. வந்த அம்மா வந்து இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அப்போ தான் காலேஜே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காசுக்காக. ஒரு பக்கம் ஹீரோ காமிச்சா ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர். ஓகேவா, அந்த டாக்டர் ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு யாரா, அவ கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா. அப்போதான் ஹீரோக்கே ஷாக்கு. அப்போ நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு இல்லையடா அது, நான் யாருன்னே தெரியலடா, அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தா. சரி அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து 1 மில்லியன் கொடுத்து விடுன்ற மாதிரி டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனோட தம்பியை காட்டுறாங்க. ஹீரோனோட தம்பி வந்து ஹீரோன் கை பிடிச்சி என்னடி அம்மா எதிர்த்து பேசிட்டு இருக்கா, அம்மா சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணி ஹீரோனை தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோனும் லைட்டாக போயிட்டு கம்பியில் அடிச்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரே வலி கரம் வச்சுட்டு அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார்ல, அவருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் போல. ஹீரோட பாட்டிக்கு வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார் போல. அப்போ அங்கே கிராஸ் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் ஃபேஸை பார்த்து பாட்டி இந்த பொண்ணு கூட தான் அன்னைக்கு வந்து ஷென் ஒன்றா ஸ்டே பண்ணா அப்படின்னு மாதிரி சொல்ல, பாட்டி இதை கிட்டுன்னு ஷாக், என்ன என் பேரும் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இந்த பொண்ணு மயக்க போட்டு கிடக்கிறத பார்த்தோன்னே பாட்டிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஐயோ குழந்தை மயக்க போட்டு விழுந்து கிடக்குறா, அவளை தூக்கிட்டு வா என்னன்னு பார்க்கலாம், நம்மளே கேர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி கிட்ட சொல்கிறாரு, பாட்டி இந்த பொண்ணு உன் பேரனால கர்ப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். என்ன என் பேரை அப்பாவாயிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரே சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கும் நானும் எத்தனை பொண்ணை காமிச்சேன், அவனா கரெக்ட் பண்ணி இப்போ அவன் அப்பாவாயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்குள்ள ஒரே சந்தோஷம். ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தோன்னே பாட்டியும் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன்னை பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எங்கள் குடும்ப வாரிசை வயிற்றில் சுமக்கிற உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் இதை சொல்லி அவன்ட்ட அப்படின்ற மாதிரி ஷென் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்களா ஹீரோன் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. அந்த டைமில் ஹீரோனோட அம்மாவும் தம்பி வந்துட்டு ஹீரோனை தூக்கிட்டு போகலாம், நம்ம வந்து யார் இவளை கேட்டாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சா நம்ம காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோயின் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் வந்து ஹீரோட அசிஸ்டண்ட்டை விட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்களா பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா ஹீரோனை காணும். ஒரு பக்கம் பாட்டி வந்து ஹீரோவை ஸ்ட்ரெயிட்டாக போய் என்ன ஷென் இவ்வளோ ஹாப்பியான விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட, இதை கூட சொல்ல மாட்டியா, நீ அப்பாவாக போறில்ல அதையும் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாட்டி கால் பண்ணி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எந்த பொண்ணும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல பாட்டி ஷாக்கில் என்னது அவள் அங்கே இல்லையா, அந்த ஜியா அங்கே தானே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு போந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து பதற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு அதை கிட்டேன்னு ஷாக்கு. அதனால் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து ஹீரோன் அவங்க வீட்லேயே வந்து படுக்க வச்சுட்டு திரும்ப வேற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது நம்ம ஹீரோன் ஸ்டார்டிங்கில் கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்களே அந்த ஆள் வந்துட்டு நான் நிறைய அமௌண்ட் தரேன் எனக்கு அவளை கொடுங்கன்ற மாதிரி ஹீரோனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனோட அம்மா கிட்டலாம் காசு கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் டச் பண்ணிட்டு என்ன என்கிட்ட வந்துட்டு நீ தப்பிச்சுலான்னு நினச்சிட்டேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்போ அந்த டைமில் கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு என்னோட ஆள் மேலே எவன்டா கை வைக்கிறது அப்படின்ற மாதிரி மிரட்ட அங்கே இருக்கவங்கள பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். இதில் வேற நிறைய பாடி கார்ட்ஸை வேற கூடியவே கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. அதனாலே பயந்துட்டு இருக்கானுங்க. அப்போது ஹீரோவும் வந்து இருக்கிறவங்கள மட்டும் அடிச்சு போட்டு அவங்க ஆளுங்களை வச்சு திரும்ப நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஹீரோனை கேர் பண்ணிக்க வந்துடுறாரு. அப்போ மீதி பேர்லாம் பயந்துட்டு இருக்க ஹீரோ ஒன்னே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறவான்ற மாதிரி ஹீரோனை தூக்கிட்டு போகிறாரா. ஹீரோனா என்ன பண்ணுறீங்க நீங்கள், எதுக்கு என்ன தூக்குனீங்க, நான் உங்களை தூக்க சொன்னேன்னா என்னால் நடக்க முடியும் இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் ஹீரோ வந்து கம்முனரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே ஹீரோட பாடி கார்ட்ஸா அவளை தான் அந்த 3 பேரை நல்லா அடின்னு அடிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம நான் உன்னை தூக்கிட்டு தாண்டி போவேன்ற மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போனவர் ஒரு ஹோட்டலில் ஹீரோனை உட்கார வச்சு இதுக்கு மேலே நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா கேட்டு நான் உனக்கு 100 மில்லியன் பணம் தரேன் நீ அதை வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோன் இதை கேட்டோன்னே என்ன 1 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் போயிட்டேன், என்ன நான் என் உடம்பு உனக்கு வித்துட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோ சொல்கிறாரு எனக்கு அது மட்டும் இல்லை எனக்கு இன்னொன்று தெரியும், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தானே, உங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாம் நான் பார்த்து உங்கள் அப்பாவை குணம் பண்ணி நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு அப்பான்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஓ அப்போ எங்கள் அப்பாவை நீங்கள் ஒழுங்காக பார்த்துப்பீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ எனக்கு ஒரு ஜாப்பை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் சரி உனக்கு ஒரு ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப் தராரு. என்னென்ன அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறா. பார்த்தா மந்த்லி சேலரியே 2 lakhs இருக்குது. அதை பார்த்தவ என்ன 2 லட்சத்துக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி அப்படி நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஹீரோ சொல்கிறாரு எனக்காக ஃபுட்டு ரெடி பண்ணணும், என் ட்ரெஸ்ஸு துவைக்கணும், என் கூடவே இருந்து என் ஒர்க்கை பார்த்துக்கணும், என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், இதான் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனா ஓ
இதான் பர்சனல் அசிஸ்டண்டோட வேலையா? சரி சரி, இந்த காசு சேலரி எனக்கு ஓகேவா தான் இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்ற மாதிரி சொல்ல, பாட்டி முன்னாடியுமே இவ வந்து நம்ம ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோனும் ஓகே சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம ஹீரோன் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பா, என்னதான் உங்க கூட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் நான் தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி உங்க பாட்டிக்கு தெரியட்டும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது ஆஃபீஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ கம்பெனியில் வந்து நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ அந்த டைமில் ஸ்ட்ரெயிட்டாக பாட்டி வந்து ஹீரோனை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னம்மா நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன உன்னை வேலை செய்ய விட்டுட்டானா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, நீ வேலை செய்யக்கூடாது, உனக்கு தெரியலன்னு சொன்னால் பாட்டிக்கு பார்த்து நம்ம ஹீரோனும் இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லைன்றமா சொல்லும் போது, அப்போ பாட்டி ஹீரோன் கையை பிடிச்சி, நீ என் பேரனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, 1 மந்தில் கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் வீட்டுக்கு இனிமேல் நீ எனக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பயந்துட்டு இருக்காரு, அவள் எங்கே சொல்ல என்னமோ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி உடனே வந்து ஹீரோனை பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சு பொறுமையாக பேசுகிறாங்க, இன்னைக்கு கிளம்பி வந்துடுன்ட்டு. அப்போ ஹீரோவும், வந்துருவா பாட்டி, இங்கே பாருங்க, இவன் என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறவ, நம்ம வாரிசு வயிற்றில் வளருது, அவள் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட தங்காமல் இருப்பா, கண்டிப்பாக வந்துருவான்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. பாட்டியும் சரி நான் இப்போ கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிட்ட. ஹீரோன் ஒன்று ஹீரோ பார்த்து, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எப்போ உங்கள் கூட வந்து தங்குறேன்னு சொன்னேன், நீங்களும் எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க, நடிக்கிறேன்னு தான் சொன்னேன், உங்கள் கூட வந்து ஒன்றா தங்குறேன்னு சொன்னேன்னா உங்கள் பேபி வளருது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கதையில் போயிட்டு, தயவு செஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது என் கூட இருமா தாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் சரி சரி, ஆனால் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோவும் சரி அதை அப்போ பார்த்துக்கலாம், டிவோர்ஸ் தானே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா பாட்டி வீட்டுக்கு, அதாவது ஹீரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்களே, அதுவும் ஃபர்ஸ்ட் டே வேறு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போக, பாட்டிக்கு ஹீரோனை வீட்டில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இவ வந்துட்டா, நம்ம ஹீரோனுமே ஒரு பேத்தி மாதிரி தான் பார்க்குறாங்க. ஹீரோனை பார்த்து நல்லா கேர் பண்ணி பேசுகிறாங்க, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு தரேன்லாம் சொல்கிறாங்க. ஹீரோனும் நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் வந்து ஒரு ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க. அது யார் ரூம்னா நம்ம ஹீரோட ரூமு. நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பார் அரகுரியா. ஹீரோனுக்கு எதோ தனி ரூம்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. இங்கே ஹீரோ இப்படி வரதை பார்த்தோன்னே, ஐயோ இதை நான் இப்படி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் பொத்திக்கிறா. வேகமாக போயிட்டு கதவு திறந்து வெளியே போகலான்னு பார்த்துட்டு இருக்காளா. கதவு ஓப்பன் பண்ண பார்த்தா கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பாட்டி வெளியே இருந்து லாக் பண்ணிட்டாங்க போல. ஹீரோவும் அது பாட்டியோட வேலை தான் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோனும் சரி அப்போ ஓகே நான் இங்கே இருக்க சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோவும் ஓ சோஃபாவில் படுத்துக்கிறியா, சரி சரி படுத்துக்கோ, உனக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பெட்டில் படுக்கிறதுக்காக போயிட்டாரு. இதில் வேறு தலை வேற இன்னும் காயில முடியல. அதனால ஹீரோயின் ஒரு பக்கம், நான் ஏதோ சும்மா சொன்னால் இவர் என்ன ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கூட பார்க்காம அப்படியே சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்ற மாதிரி முன்னு பேசிக்கிட்டே இருக்காளா. ஹீரோ ஒரு பக்கம் ஹேர் ட்ரையர் காமிச்சு, என்ன போகிற, என் பர்சனல் அசிஸ்டன்ட் தானே, வந்து என் தலைமுடியை காய்வே வா, நீ பாட்டுக்கு தூங்க போகிறேன்ற மாதிரி ஹீரோன் கூப்பிட, நம்ம ஹீரோனும் இது வேற ஒரு கேடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு ஹீரோ முடியை எடுத்து காய வச்சுட்டு இருக்காளா. நம்ம ஹீரோவா, இவ தொட்டால் மட்டும் ஏன் எனக்கு அலர்ஜி ஆக மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்து ஹீரோயின் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ், அதாவது ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அவருக்கே தெரியாமல். ஆனால் அவரால் அதை வெளிக்காட்டிக்க தெரியல. உடனே வந்து ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரா. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்து கிஸ் கொடுக்க வராரு. அப்போது ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, போயிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ இதை பார்த்துட்டு, என்னடி நான் இப்போ உன்னை என்ன பண்ணேன், என்னை பார்த்து டிஸ்கஸ்டிங்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, நான் என்ன உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்னா, உனக்கு கிஸ் பண்ணி வந்ததுக்கு நீ போய் வாமிட் எடுக்கிற, என்னென்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா, ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் அப்படிலாம் அது நினைக்கல, உங்கள் கிட்ட வரும்போது ஏதோ ஒரு சென்ட் ஸ்மெல் வந்துருச்சு, அது எனக்கு பிடிக்கல, வாமிட் வந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோ உடனே அவரை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அவர் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிவார், அந்த ஷாம்புலேருந்து தான் வந்துட்டுருக்கு ஓகேவா. அப்போ ஹீரோ வந்து, ஓ உனக்கு இது பிடிக்கலையா, நல்லா தானே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சரி நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே தூங்கிக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோனுக்கா, நான் ஏன் இப்படி சொன்னேன், அவர் தப்பாக நினச்சிக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவர் மேலே அந்த ஸ்மெல்லு வித்தியாசமாக இருக்கே, அது ஏன் எனக்கு பிடிக்கல, அது என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸிங் ரூமில் போன ஹீரோவா, என்ன தான் ஹீரோன் கிட்ட அப்படி சொல்லிட்டு போனாலும் ஹீரோன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் இவரோட பேபி. இவருக்கும் ஹீரோன் மேலே ஆசை வந்துச்சுல்ல, ஹீரோனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் உமனை எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு புக்கு படித்து பாயிண்ட்டாக அவரோட டைரியில் நோட் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு ஃபுல்லாக லைட் அடிச்சுட்டு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூட தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பர்சனல் அசிஸ்டண்ட்டா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்து, என்னையே நேற்று வந்து ஏதோ டிஸ்கஸ்டிங்காக பார்த்தல, நீ உன்னை என்ன வேலை வாங்குறேன் பாரு சொல்லிட்டு ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா கூப்பிட்டு, எனக்கு காஃபி போட்டுட்டுப்பா, என்னோட கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வா, என்னோட ஷூ வேற கொண்டு வா, பெல்ட் கொண்டு வா, என்னோட ஃபைல்ஸை கொண்டு வான்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு வாட்டியும் நம்ம ஹீரோயின் அலைய வச்சுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கா, இந்தாங்க போதுமா, இதுக்கு மேலே நான் வேறு வேலையை போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக, நான் வந்து 3
3 நாள் கழிச்சு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வர போகணுமே, அதுக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிரு, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு சரியா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனும் சரி ஓகேன்ட்டு போயிடுறாளா. நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து ஃபெங் குரூப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு கோஆப்ரேஷன், அதாவது ப்ராஜெக்ட் பற்றி டீலிங் பேசிட்டு இருந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமான டீலிங் போல. அந்த டீலிங் எதை பற்றினா ஹீரோ வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஷாம்பு கூட நம்ம ஹீரோயின் பிடிக்கலன்னு வாமிட் எடுத்திருப்பாளே, அந்த ஷாம்போட கம்பெனி தான். நம்ம ஹீரோன் அந்த பிராண்டெல்லாம் பார்க்கும்போது இதுக்காகவா இன்னைக்கு இவ்வளோ பாடுபட்டு டீல் பேசியிருந்தாரு, இந்த ஷாம்புல இவ்வளோ கெமிக்கல் கலந்துருக்கு, இதனால தான் நான் எனக்கு வாமிட் வந்திருக்கு அவர்கிட்ட போனப்போன்ற மாதிரி ஹீரோன் அதை பற்றி நான் கண்டுபிடிக்கிறா. இரவு அதெல்லாம் பார்க்குறாரு. இன்னும் நைட் வரைக்கும் உட்காந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க சியா அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோன் அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு டீல் பேசிட்டீங்களே, தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் உங்கள் உடம்புக்கு தான் டேமேஜ் ஆகும், ஏன்னா அதில் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து கொஞ்சம் ஷாம்பு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஹீரோ யூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஷாம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஏன் எனக்கு வாமிட் வருது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோனுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கால் வந்து லைட்டாக தடுக்கி விட்டுருதா. அப்போ ஹீரோ மேலே போய் விழுந்துடுறாங்க. ஹீரோவும் நல்லா டீட்டெயிலாக ஹீரோ சொல்கிறதுல கேட்டுட்ருக்காரு. ஏன்னா ஹீரோன் அவ்வளோ க்ளோஸாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒன்று எழுந்திரிச்சு சரி சரி ஓகே, நீ சொன்னது எனக்கு புரியுது, நீ சொன்ன அது நல்லா தான் இருக்குது, இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன் எனக்காக, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை நம்புகிறேன், உன்னை நம்பினதுனால இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நான் உனக்காக கேன்சல் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்லிவிட்டு சரி உன்கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டல இன்னைக்கு, இந்தா அதனாலே உனக்கு கிஃப்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீ எனக்கு அதை விட பெரிய கிஃப்ட்டாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் அது என்னென்னு இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ். இது வந்து 300 மில்லியன் ஆமா. நம்ம ஹீரோ இந்த நெக்லஸை கொடுத்து இது போட்டுக்கோ, ஏன்னா நீ உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனும் சரி வாங்கிக்கிறா. ஹீரோனுக்கு வர செம்மையாக கால் வலிச்சிருக்கும். ஹீரோ பார்த்துருப்பாரு, அவர் கால் அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போது ஹீரோவும் உனக்கு கால் வலிக்குது தானே, நான் வரும்போது பார்த்தேன்னு சொல்லிட்டு கால்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுதா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியில் வந்து மேனேஜர் இருப்பார். அவர் உடனே வந்து நம்ம ஹீரோனை பார்க்க வந்துட்டு இருக்காரு. வந்தவர் இல்லை நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஹீரோ வந்து பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியே போயிருக்காரு. வந்தவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. ஹீரோயின் எப்போ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணல அப்போதுலேருந்து ஹீரோயின் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாதுல்ல ஹீரோயின் வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க ஆஃபீஸில் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு. அவன் ஹீரோனை வசிட்டு இருக்க. அப்போ அந்த கம்பெனிலேயே ஹீரோ கீழே வந்து செக்ரட்டரியாக ஒரு பொண்ணு வேலை பார்ப்பா. அவள் இதில் பார்த்துட்டு என்ன பாஸோட அசிஸ்டன்ட் தானே நீ, அவர் போனதுக்கப்புறம் என்ன பாஸோட மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிட்டேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அவரோட ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க வந்தார், நானும் அதை சொல்லிட்டு இருந்தேன், நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்ல. ஆனால் இந்த கிம் பொண்ணு இருக்கல செக்ரட்டரி, அவள் வந்து அங்கே மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு செட்டு நிற்கிறத இவ ஃபோட்டோ எடுத்துடுறா. அவன் வேணும்ட்டே தான் வந்திருப்பான், ஆனால் நம்ம ஹீரோனுக்கு அது பிடிக்கல, வேலைக்கு நின்னுங்கன்னு சொல்லியிருப்பா. அதுக்குள்ளே இவ ஃபோட்டோ எடுத்திருப்பா. ஏதோ நம்ம ஹீரோனை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் எடுத்திருப்பா போல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாள். அன்றைக்கி ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ பாட்டி வந்து ஹீரோ முன்னாடி ஹீரோயின் கிட்ட நான் வந்து உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உனக்கு வந்து 2 நர்ஸை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அவங்க உன்னை நல்லா கேர் பண்ணிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொன்று நான் கொடுத்தே ஆகணும், இது வந்து நான் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ப்ராப்பர்ட்டியில் பாதி ஷேர்ஸை உனக்கும் பாதி ஷேர்ஸை என் பேரனுக்கும் பாதியாக நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோனுக்கா ஐயோ இது எதுக்கு நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி நான் வாங்கவே மாட்டேன்னு அப்படி சொல்கிறா. அப்போ பாட்டியும் ஏன் அப்படி சொல்கிற, இது உனக்கு தான் சொல்லும் போது ஹீரோனே பாட்டி அவள் பேரில் நீங்கள் எழுதி வச்சாலும் சரி இதை நான் சேஃபாக வச்சுக்கிறேன், என் கையில் கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ வாங்கிக்கிறாரு. பாட்டியும் அதுக்கு ஏன்டா இப்படி பிடுங்குற, நான் தான் வந்து பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேரனை பார்த்து மறைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் சரி பாட்டி அவளுக்கு டயர்டாக இருக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஹீரோனை கூட்டிகிட்டு போக ஹீரோனா ஏதோ ஒரு சொட்டை நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொத்து பேப்பர் எடுத்து கையில் எப்படி வாங்கி வைக்கிறாரு பாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரா. செக்கப்பில் நல்லா தான் இருக்குது பேபி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்று சரி ஓகே இன்னொரு கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் யோகா பண்ணுவாங்க ப்ரெக்னென்ட் உமன்ஸ்லாம். அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோனை விட்டால் ஹீரோனையும் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க டாக்டர் வந்து சரி ஓகே இவங்களோட ஹஸ்பண்ட் தானே நீங்களும் வந்திருக்கீங்களா, நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் யோகா பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க, ஏன்னா அவங்கள இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற மாதிரி நீங்கள் இதை கற்றுக்கிட்டா உங்கள் ஒய்ஃபுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோவா ஐயோ முதுகு வலிக்குதே அப்படின்னு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. இன்னைக்கு டேவே ஃபன்னாக
போயிட்டுருக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்களா 2 பேரும். நம்ம ஹீரோவும் சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர். நம்ம 2 முன்னாடி நடந்தே போயிட்டு இருக்கும்போது அப்போது ஃபோன் இருக்கா அப்படின்ற மாதிரி பேக்கெட்டில் செக் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோனோட ஃபோனை காணும். அந்த யோகா நடந்திருக்கும்ல அந்த இடத்துல விட்டாலா இல்லை செக்கப் நடந்து விட்டாலான்றது அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. சரி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தேடலாம். நாங்கள் போனால் ஒரு பக்கம் டாக்டர் கிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருக்கால. டாக்டர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன் ஒய்ஃபை நல்லா கேர் பண்ணிக்கிறியா இல்லை குழந்தைக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா உனக்கு பொண்ணுங்களை தொட்டாலே அலர்ஜின்றது எனக்கும் தெரியும். அதனால உன் குழந்தைக்காக உன் ஒய்ஃபை நீ லவ் பண்ணாமல் இருந்துடாத. என்னதான் இருந்தாலும் உன் குழந்தைய வந்து அவள் பெற்றுக்க போகிறவ, அதாவது 10 மாசமா உன் குழந்தைய அவள் வயிற்றுல சுமக்க போகிற, அவளை நீ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ, அப்போதான் குழந்தைய நல்லபடியாக பிறக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுப்பா. உள்ளே வந்தவ அவள் பாட்டுக்கு நான் ஃபோன் எடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதோ சோகமாக இருக்கு அவளை பார்த்தா. ஃபோனை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்போது ஹீரோவும் உடனே போகிறாரு. என்ன அவள் தப்பான்னு புரிஞ்சுக்க போகிறா, ஏதோ நான் குழந்தைய மட்டும்தான் கேர் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்க போகிறா டாக்டர் இப்படி பேசினதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. ஹீரோயினும் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் உங்களோட குழந்தைய மட்டும்தானே நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான் டாக்டர் சொன்னாங்களே. நம்ம டாக்டருக்கு வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்டு தான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஹீரோவால் பொண்ணை தொட முடியாது அலர்ஜின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக மட்டும்தான் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ உண்மையாகவே ஹீரோனை கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஹீரோன் அது தெரியாமல் உங்கள் குழந்தை உங்களுக்கு நல்லபடியாக வருன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறாளா. அப்போ வந்து டாக்டர் லேடியும் வந்து ஹீரோ பார்த்து நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை முதல்ல நீ லவ் பண்ணு, கேர் பண்ணு, பேபியும் நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாக்டர் லேடி. அப்புறம் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க. இவங்களும் ஒன்று படிச்சவங்க, அதனால தான் ஹீரோ பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஹீரோங்க வந்து போகும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கீழே விழுந்துடுறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியல, என்னாச்சுமான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ வேகமாக போயிட்டு இல்லை அப்படி இல்லை, இந்த இடத்துல தடை விடுங்க, அவங்களுக்கு சுடு தண்ணிலாம் போட்டு காலில் நல்லா ஒத்தடம் கொடுங்க அப்படி இப்படின்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமனுக்கு எப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு. இதெல்லாம் ஹீரோ வந்து ஒரு வாட்டியும் பாயிண்ட் எடுத்து படிச்சிருப்பாரு ஹீரோனை கேர் பண்ணிக்கிறதுக்காக. இதை கேட்டு டாக்டர் லேடி இருப்பாங்களே ஃப்ரெண்டு, அவங்க ஹீரோ பார்த்து டே நானும் உனக்கு என்னமோ நினச்சேன், நீ ஒய்ஃபை வந்து கேர் பண்ணிக்கல, குழந்தைக்காக மட்டும்தான் அவள் கூட இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீ யாரோ ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இத்தனை பாயிண்ட் எடுத்து கொடுக்குறியே, அப்போ உன் ஒய்ஃபை கேர் பண்ணிக்கிறதுக்காக தானே இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்ற மாதிரி சாரி கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. ஆனால் ஹீரோயினா அவள் வேற நினச்சிக்கிறா, அவள் தப்பாக நினச்சிக்கிறா ஒரு பக்கம். அவள் என்ன நினைக்கிறான்னா ஹீரோக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. டாக்டர் வந்து முன்னாடி பேசினதை கேட்டு அப்போ வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து மேடம் ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு, கம்பெனியோட மேனேஜர் இருக்கார்ல அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ அஃபேர் இருக்க மாதிரி கம்பெனி ஃபுல்லாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஃபோட்டோனால தான் எல்லாரும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனுக்கே ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, எந்த ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அன்றைக்கி அந்த கிம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பால நம்ம ஹீரோன் மேலே செம்ம காண்டு, அதனால வந்து அவள் அப்படி பண்ணி விட்டா போல, இது யாருக்குன்னு தெரியல. அப்போ ஹீரோக்கு இந்த ஃபோட்டோ விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்கே வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட நம்ம ஹீரோ இப்படி கோமா கூப்பிட்டுட்டு போகிறத பார்த்தோன்னே அசிஸ்டண்ட்டுக்கே ஷாக்கு. உடனே அவர் அங்கேருந்து போயிடுறாரா. ஹீரோனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கேருந்து எங்கே போனாலுமே ஹீரோன் போகிற இடமெல்லாம் அங்கங்கே இருப்பாங்கல்ல ஓகர்ஸ் எல்லாம் ஹீரோனை பார்த்து ஹீரோன் காதலை படுற மாதிரி ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. வயசான மேனேஜரை கரெக்ட் பண்ணிட்டா, இதுக்காக தான் கம்பெனிக்கு இவ்வளோ அழகாக மினிக்கிட்டு வந்தா போல் அப்படி இப்படின்னு தப்பாக பேச கொஞ்ச நேரம் கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனை பார்க்குறாங்க. ஹீரோன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாரு இது எல்லாமே பண்ணதான் இந்த கிம் தான், செக்ரட்டரி கிம் தான் சொல்ல. இந்த கேட்டு ஹீரோன் வந்து கிம்மா அவளுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், அவளுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது, அவள் இதுக்கு என்னை இப்படி பழி வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லை உங்களை பாஸ் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போடுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்க்கு கிம் தான் செலக்ட் ஆயிருந்தா, ஆனால் வந்து பாஸ்க்கு வந்து உங்களை பிடிச்சதுனால உங்களை அசிஸ்டண்ட்டாக போட்டார், பர்சனல் அசிஸ்டண்ட்டாக கிம்முக்கு செக்ரட்டரி போஸ்ட் போட்டார், அந்த காண்டில் தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல. அப்போ ஹீரோன் அங்கேருந்து வெளியே போனால் இந்த கிம் பொண்ணு இருப்பால அவள் கையிலலாம் செம்ம அடிபட்டிருக்கு. ஏன்னா வேணும்ட்டே ஹீரோன் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணி மாற்றி ரூமரை கிளப்பி விட்டுருப்பால. ஹீரோக்கு செம்ம காண்டா இருக்கும் போல் ஆளுங்களை வச்சு ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பார் போல், கையில் அடிபட்டிருக்கு. இது எல்லாமே ஹீரோன் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகும்போது தான் பார்த்துட்டு இருப்பாள. அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் இவருக்கு என்ன குழந்தை தானே முக்கியம், நம்மளாம் முக்கியன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அதே டாக்டர் தான். அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்ன உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரியாயிடுச்சா, இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனும் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க இல்லைம்மா அன்றைக்கி நான் அவன்கிட்ட பேசினது தப்பு தான், அவன் ஏதோ குழந்தைக்காக தான் கேர் பண்ணி அவங்ககிட்ட இப்படி பழகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி கிடையாது, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே அவன் எவ்வளோ கற்றுக்கிட்டா தெரியுமா, நானே அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல. இதை ஹீரோன் கேட்டோன்னே என்ன இந்த டாக்டர் இப்போ எப்படி சொல்கிறாங்க, அப்போ உண்மையாகவே அவர் எம்எல் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினைக்க ஆரம்பிச்சிடுறா. செக்கப் முடிச்சுட்டு வெளியே வருவோம் அவளுக்கு மண்டையே குழப்பமாக இருக்குது, நான் அவரை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேனே, ஏதோ முன்னாடி ஏதோ அவங்க தெரியாமல் சொன்னதை வச்சு உடனே அவரை தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்க. ஹீரோ அங்கே வந்துடுறாரு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போக. டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல் உன் ஒய்ஃப் செக்கப்புக்கு தனியாக வந்திருக்காங்க சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்ட இந்த வாட்டி சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட கை கொடுத்து எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோவும் சரி வா வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கூப்பிட 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த வாட்டி ஹீரோ வந்து ஹீரோன் கையை லைஸாக உரசுறாரா. அப்படி லேசாக உரசும் போது ஹீரோன் வந்து உடனே ஹீரோ கையை பிடிச்சிக்கிறா. ஏன்னா ஹீரோனுக்கு ஹீரோ பிடிச்சி போச்சு. ஹீரோ வந்து நம்ம ஹீரோன் எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாருன்றதும் ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து கால் வருது. அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த லின் லேடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த லின் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஆனால் அவளுக்கு வந்து ஹீரோ மேலே ரொம்ப லவ் ஒன் சைடா. அந்த லின் வரப்போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே லின் வந்துட்டாங்களா, லின் இந்த வாட்டி வந்துவா கண்டிப்பாக வந்து ஷென் பாஸ் வந்து லின்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படிலாம் பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு இதை பார்த்தோன்னே இன்னொரு வாட்டி ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்போது ஷென்னுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு காதலி இருந்திருக்காளா, அந்த காதலி தான் லின்னா, அவள் திரும்ப வராளா, அவளுக்காக தான் எல்லாம் இப்போ இங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பார்த்துட்டு இருக்காங்களா நினச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஒன்று ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு இடத்த காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க. அதனால ஷென் பாஸ் எப்படிலாம் ரெடி பண்ண சொல்லாரு. உங்களுக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோனுக்கு புரிஞ்சுது. ஓகே ஷென் வந்து இதை லின்னுக்காக தான் பண்ணியிருக்காரு போல, அவங்க சின்ன வயசு காதலியை பார்க்கறதுக்காக அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா அசிஸ்டன்ட் அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே வந்து நிற்கிறது அந்த லின் பொண்ணு தான். அவன் வந்துட்டு உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் சியா, எல்லாமே சொன்னாங்க உன்னை பற்றி. நான் அது மட்டும் இல்லாமல் நீ ஷென்னுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தன்றதை கேள்விப்பட்டேன். உனக்கு தெரியும்ல நான் ஷென்னோட சின்ன வயசு காதலி. இதுக்கு மேலே உனக்கு இங்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன்ல, அதனால இந்த பொசிஷனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஹீரோன்கிட்ட எதாவது சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோனுக்கா என்ன இவ பாட்டுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு போகிறான்ற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவளோட பொசிஷனை அவள் திரும்ப கேட்குறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த டைமில் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு கால் வலிக்கும் நான் மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு என் ப்ரெக்னென்ட் ஒய்ஃபுக்கு நான் மசாஜ் பண்ண போகிறேன்னு காலை பிடிச்சி காலை அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கா என்ன தான் அப்படி பண்ணாலுமே ஹீரோ அக்செப்ட் பண்ணாலுமே இல்லை வேணாம் விடுங்க எனக்கு டயர்டாக இருக்குன்னு நான் தூங்குறேன்னு ஒத்துக்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் இவரோட பழைய காதலி வந்துட்டாங்க, நான் இப்போ நடுவில் இருந்தா அது இவங்களுக்கு தொல்லையாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இல்லை நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாளா. நம்ம ஹீரோவோ சரி உனக்கு நாளைக்கு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ சீக்கிரமாக நாளைக்கு வந்துரு சரியா ஆஃபீஸ்க்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனும் சரி யதார்த்தமாக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே வேற ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஹீரோன் அங்கே போகிறாங்க. அவங்க அங்கே போனால் சூப்பராக டெக்கரேஷனாக இருக்குது, ஃப்ளவர்ஸாக வச்சுட்டு லைட்லாம் போட்டிருக்காங்களா. அப்போ அந்த லீன் வந்துட்டு இருக்கா. அவள் பாட்டுக்கு வந்து ஹீரோன் கிட்ட வந்துட்டு ஜியா இன்றைக்கி அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அதனால நீ இங்கேருந்து வேலைக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ இவளுக்கு ஒன்றே கால் வருது ஒரு டேரக்டர் கிட்டேருந்து, உங்கள்கிட்ட ஒரு மூவி பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல இவ்வளோ சரி மூவிக்காக நான் போகிறேன் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனை பார்த்து நான் வரத்துக்குள்ளே இங்கேருந்து போயிடு, இங்கே இருக்காத, ஏன்னா இன்றைக்கி வந்து ஷென் என்னை ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அதனால தான் இந்த இடம்லாம் இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான், அதனால் நீயே வேலைக்கு போய்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் அது கரெக்டாக தான் படுது. சரி அவங்களோட பழைய லவ்வரே வந்து இப்படி சொல்லும் போது நான் இதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டேன்ற மாதிரி தான் ஹீரோனும் சரி போகலான்னு முடிவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே அங்கேருந்து அந்த லின்னு போயிட்டா, ஏதோ டேரக்டர் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு ஹீரோன் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா உடனே அங்கேருந்து எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. ஹீரோ வந்து கையில் பொக்கையோட ஹீரோன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோன் நினச்சிருப்பாங்க இது லின்னுக்காகதுன்ட்டு, ஆனால் இங்கே ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் மட்டும் இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துது, நான் உன்னை இப்படி தான் பார்த்தேன், அப்போத்துலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னை பார்க்கும்போது நான் உன்னை நினைக்கல நான் உன்னை லவ் பண்ணுவேன்ட்டு, ஆனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்படி வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ஹீரோயினை எப்படிலாம் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண இந்த டெக்கரேஷன் எல்லாமே ஹீரோனுக்காக அவராக பார்த்து பண்ணது. அசிஸ்டண்ட்டை விட்டு அவளுக்கே தெரியாமல் பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டுவான்னு சொல்லி இவர் தான் அமுச்சு விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு அவரை பிடிச்சதுனால கை கொடுத்து ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவை ரிங்கு போட்டு விட ஹீரோனை பிடிச்சி ஹீரோ ஹக் பண்ணவும் ஹீரோனை ஹக் பண்ணுறாங்களா. அப்போ 2 பேரும் மாற்றி கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லின் வந்து நிற்கிறா. இந்த லின்னுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோன் கிட்ட ஏதோ சொல்லி ஹீரோனை வந்து ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும் தான் ஏதோ ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்போ இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த லின் ஓரமாக வந்து நிற்கிறத ஹீரோனை பார்த்துடுறாளா. மறுபடியும் இந்த பழைய காதலி வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோன் பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த லின்னுமே என் கையில் பார்த்தியா நான் என்ன போட்டுட்ருக்கேன்னு, என் கையில் வந்து நான் ரிங்கு போட்டுட்ருக்கேன், உனக்கு முன்னாடியே அவன் ஆல்ரெடி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவன் தான், இப்போ நீ தான் நடுவில் வந்து எங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ரிங்கை காட்டிகிட்ருக்க. அது அவளோட ரிங்கு தான் அவள் அப்படி காட்டிகிட்ருக்கா ஹீரோ போட்ட மாதிரி. ஆனால் ஹீரோன் இதில் பார்த்துட்டு வீட்டில் ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. அந்த லெட்டரில் வந்து இனிமேல் நான் உங்கள் கூட வாழ முடியாது, நீங்கள் என்ன தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நானும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கும் உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் உங்கள் பழைய லவ்வர் வந்துட்டாங்க, உங்கள் கூட நீங்கள் ஜாலியாக இருங்க, இதுக்கு மேலே நான் இருந்தால் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் ஹீரோ வந்து காலையில் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்
இருக்கியான்னு கேட்டிருப்பாரு. நைட் வந்து மேரேஜ் ஹால் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகுறேன்னு வந்தவ லெட்டர் எழுதி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுச்சா. அப்போது ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வரலையா. அப்போது வந்து ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோன் ரூமில் இப்படி இருந்தது சொல்லிட்டு. ஆனால் மேடம் அங்கே இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஹீரோ அந்த லெட்டரை படித்து பார்த்தோன்னே அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நான் போய் பார்க்கணும், அவள் எங்கே போனான்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பதற ஆரம்பிக்கிறாரு. நான் எல்லாமே அவளுக்காக தான் பண்ணேன், அவள் எதுக்கு லின் கூட என்ன இப்படி சேர்த்து வச்சு தப்பாக நினச்சிக்கிட்டான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அந்த டைமில் அந்த லின் உடனே வேகமாக ஹீரோக்கிட்ட ஓடி வந்துட்டு, அதான் சரியா போயிட்டால, உனக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. ஹீரோ ஒன்னே நீ என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. ஆனால் ஹீரோ சொல்லிடுறாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உன்னோட லிமிட்டை இருந்து நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி மிரட்டி விட்டுடுவோம். அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் யார்கிட்டனா, அதான் ஹீரோயின் வீட்டில் வந்து ஒருத்தன் அப்பப்போ ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டு அவனை வந்து அவன் பண்ண தப்பை நிரூபிச்சிருப்பாங்க. அவன் தான் மறுபடியும் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிற அமௌண்ட்டை நீ எடுத்துகிட்டு வரணும் ஷென்ன்ற மாதிரி ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஹீரோயின் விட்டுட்டு காசுக்காக ஹீரோயின் வந்து இப்போ கடத்தி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ வேகமாக அங்கே கிளம்பிடுறாரு, தனியாக போயிட்டாரு. அவசரத்தில் போனோடனே அங்கே இருக்கவங்கள ஹீரோ முதல்ல மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனோட அம்மாவும் அந்த ஆளும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, என்ன தைரியம் தான் என்னையே பிடிப்பீங்க, எனக்கு யாருனே தெரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்காக நீ தனியாக வந்து மாட்டிக்கிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சாதாரண ஆள்லாம் கிடையாது, செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அது இவனுங்களுக்கு தெரியல. ஹீரோ தனி வந்துட்டான், அதனால இவன் கதையை முடிச்சு விட்டுடலாம், இவன் காலை உடச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவா எப்படா நீங்கள் என் காலை உடைப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு வர்றாரு. அங்கே ஏதோ 2-3 பேர் தான் அடியாளுங்க இருந்திருப்பாங்க. அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க. ஹீரோனோட அம்மாவும் அந்த ஆளு ஹீரோயின் பின்னாடி பயந்து நின்றுட்டு இவ்வளோ நான் கத்தியால் குத்திடுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு மிரட்ட. ஹீரோ அதுக்கு பயப்படுற ஆள் இல்லை. அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஓரமாக தள்ளி விட்டு ஹீரோனோட கட்டெல்லாம் ஊற்றி விட்டுடுறாரு. நம்ம ஹீரோனும் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே, ஆமாம் நீங்கள் லின்னை கல்யாணம் பண்ணிக்கலையா, இன்னைக்கு அவங்க கூட மேரேஜ் தானே, அது கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்க. நம்ம ஹீரோவா என்னடி நீ பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு உடனே ஹீரோயின் மண்டையில் லைட்டாக ஒரு கொட்டு வச்சுட்டு, உனக்கு என்னமோ பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், என் குழந்தை உன் வயிற்றில் தான் வளருது, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னேன், நீ தப்பாக யோசிச்சுட்டு இருக்காது, அவள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு புரிய வச்சு ஹீரோனை கட்டி பிடிக்க. ஹீரோனை அழுதுகிட்டே ஹீரோ கட்டி பிடிக்கிறா. அந்த டைமில் ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் கையில் கல்லோட வந்துட்டு, யார் அவன் யார் என் சிஸ்டரை கடத்திட்டு வந்தது, சும்மா விட மாட்டேன், கல்லை தூக்கி எறிய போகிறேன்னு வந்து நின்றுட்டு இருக்க. ஆனால் ஃபைட்டு முடிஞ்சிச்சு. இதை பார்த்த ஃப்ரெண்டும், டேய் ஏன்டா அதுக்குள்ளே அவசரப்பட்டேன், அதுக்குள்ளே சண்டை முடிஞ்சிச்சா நாங்கள் வரத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து சீக்கிரமாக அங்கே போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோனை காப்பாற்றிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோனும் அவங்களோட வெட்டிங் கவுனில் போட்டு சரி இந்த பிளேஸ்லேயே இன்றைக்கே சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி மேரேஜ் ட்ரெஸ்லாம் போட்டு 2 பேரும் போயிட்டு எல்லாரும் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லா ஒர்க்கர்ஸும் கீழே இருக்காங்க. ஹீரோனு வந்து ஹீரோ மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அப்போ வந்து ஹீரோ ஒன்னே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சிட்டு இருப்பேன். ஹீரோயின் என்னன்னு பார்த்தா இத்தனை நாளாக எந்திரிக்காமல் இருந்த ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து ஹீரோ பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ காப்பாற்றிட்டாரு. அப்போ ஹீரோனுக்கு ஒரு எமோஷனல் ஆச்சு. கல்யாணத்து நாள் அப்பெல்லாம் ஹீரோயினோட அப்பா வருவாங்க, இப்படி ஹீரோயினோட கல்யாணத்தை அவங்க அப்பா பார்ப்பாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா ஹீரோனோட அப்பா அவ்வளோ சீரியஸாக இருந்திருப்பாரு. அப்போ ஹீரோனோட அப்பாவை பார்த்து ஹீரோயின் பேச, ஹீரோனோட அப்பாவும் நீ நல்ல ஆளை சூஸ் பண்ணியிருக்க, உன் லைஃப் வாழுன்ற மாதிரி ஹீரோனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோனு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஹீரோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கும் ஹீரோயின் வந்து சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஹீரோனோட தம்பி திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரில, வந்த ஹீரோனை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி வேகமாக வரான்னா, அவன் வேகமாக வரும்போது ஹீரோனு வேற லைட்டாக முன்னாடி போயிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு இடிச்சிருவான். அந்த டைமில் அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ 2 பேருமே வந்து அவனை பிடிச்சி ஒரு பக்கம் சைடில் போய்வில்ல. அப்போ அவன் லைட்டாக ஹீரோனை தள்ளி விட்டுறான்ல. அப்போ மேலே வந்து ஹீரோயின் வந்து எஜ்ஜில் நின்று இருப்பாங்க, அதனால கீழே விழுந்து லைட்டாக அங்கே இருக்க போயிட்டு ஒரு கம்பியில் போய் இடிச்சிடுறாங்களே தலையில். அப்போது ஹீரோவும் போயிட்டு ஐயோ என்னாச்சு சிசியா உனக்கு எந்திரிமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வர எப்படி ஆயிடுச்சா, ஹீரோ வந்து ஹீரோனோட தம்பியெல்லாம் சும்மாவே விடல, அவள் தான் அவனோட கதையை முடிச்சு விட்டுறாரு. ஒரு பக்கம் ஹீரோட பாட்டி தான் உட்காந்து ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு மயக்கம் வந்துச்சுல, அவங்களுக்கு மயக்கமே தெரியல, அவங்க அப்படியே தான் மயக்கத்தில் இருக்காங்க தலையில் அடிப்பட்டதுலேருந்து. ஒரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனுக்கு இப்படி ஆனதுலேருந்து கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. கடவுளே என்னோட ஒய்ஃபை சீக்கிரமாக திரும்ப கொடுத்துருங்க, அவளுக்கு உடம்பு நல்லா ஆகிடணும், அவன் எனக்கு கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடியே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவரால் மனசு அப்படியே வலிக்குது அவருக்கு, ஹீரோனுக்கு எதனா ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்போ பாட்டி
இன்னொரு பக்கம் ஹீரோ எழுதிருப்பார்ல டைரி ஹீரோனுக்காக, அந்த டைரி எல்லாம் ஹீரோனுக்கு காதுக்கு கேட்குற மாதிரி ஹீரோனுக்கு படிச்சு காட்டிட்டு இருக்காங்க. பாத்தியா சியா, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்காக அவன் ஒரு பாயிண்ட்டும் உனக்காக எப்படி எடுத்திருக்கான் பாரு, உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என் பேரை உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்ட்டு எழுதி வச்சிருக்கான், அவனை விட்டுட்டு போயிடாத எந்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து ஹீரோனுக்கு அதில் கேட்குற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை ப்ரே பண்ணிட்டு வந்துடுறாரா. என்னன்னா ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனுக்கு சுயநினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஹீரோன் வந்து படுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கண்ணை முழிச்சுட்டான்னு சொன்னேன், இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, அப்போ அவரும் வந்து இல்லை அவள் சுயநினைவுக்கு வந்துருச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ ஹீரோவும் ஹீரோன் கண்ணத்தை பிடிச்சி தடவும் போது ஹீரோன் கண்ணை திறக்கிறா. அப்போ கண்ணை திறந்தோன்னே ஹீரோக்கு அழுகியாக வருது. ஹீரோன் கை எடுத்து அவரோட கண்ணத்தில் வச்சு, நீ இல்லைன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், நான் சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்தேன், நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி பயந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோனுக்கு இதை பார்த்தா சிரிப்பில் வருது. ஏன் குழந்தைத்தனமாக அழுறீங்க, நான் தான் வந்துட்டேன்ல அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நிறைய மந்த்ஸ் போகுது, கிட்டத்தட்ட 9 months போயிடுச்சு. ஹீரோனோட வயிறெல்லாம் பெருசாக இருக்குது. ஹீரோ வந்து ஹீரோனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேம் விளையாடிட்டு இருக்க, ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோனுக்கு நூடுல்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருக்க, ஊட்டி விட்டுட்டு இருக்காரு, சாப்பிடுன்ட்டு ஹீரோயின் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக ஹீரோனை பார்த்துக்கிறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது வரைக்கும் கேரிங்கே கிடச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ நல்லா ஹீரோனை பார்த்துக்கிறது வந்து ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஹீரோனோட ரியாக்ஷனில் ஒரு மாதிரியா இருக்க, நம்ம ஹீரோவும் என்னாச்சுமா குழந்தை வயிற்றில் எட்டி ஒதிக்கிறானா அப்படின்னு மாதிரி கேட்க, அப்போ ஹீரோனா ஷாக்ல இருந்தவ, இல்லைங்க எட்டி ஒதிக்கலை, எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்ல, ஹீரோவா அண்ணா வாட்டர் பிரேக் ஆகிடுச்சா, அப்போ எனக்கு டெலிவரி ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு வேகமாக. ஹீரோன் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு, என் ஒய்ஃபுக்கு என்ன ஆக போகுது, ஜியா நல்லா வந்துருவாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட பாட்டி ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் ஆகாது நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர் தானே, என்ன வெளியே நின்றுட்டு இருக்காங்கன்னு கேட்காதீங்க. அங்கே வேற ஒருத்தங்க வந்து டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோக்கு வெளியே சப்போர்ட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹீரோயின் வெளியே வராங்க. மயக்கத்தில் தான் வந்திருப்பா போல. வெளியே வந்ததுமே ஹீரோ வந்து ஹீரோயின் கணத்தை பிடிச்சி, ஓகேவா நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் எடுத்தோன்னே ஹீரோ பார்த்து குழந்தைய பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பயப்படுறாரு குழந்தை தூக்க, ஏன்னா இவருக்கு தான் யாரை தொட்டாலும் அலர்ஜி வந்துடுது. அதனாலே வந்து ஹீரோக்கு பயமாக இருக்குது, எங்கே அவரோட பேபி அவரால் தொட முடியாதோ அதனாலேயே அவருக்கு அலர்ஜி வந்து அவரோட குழந்தைய தொட முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பயப்படாமல் தொடுங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, என் குழந்தைய நான் தொடணும், என் குழந்தைய தொட்டு எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் குழந்தை கூட நான் மற்றவங்க மாதிரி ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தூக்குறாரு. ரொம்ப எமோஷ்னலாக தூக்குறாரு, எதுவும் ஆகக்கூடாது, என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்காக தூக்க, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. ஹீரோனை தொடும் போது எதுவும் ஆகலை, குழந்தை தொடும் போது எதுவும் ஆகலை. இது நினைக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குழந்தை தொடும் போது எதுவும் ஆகலை, பார்த்தீங்களா எனக்கு அலர்ஜியும் வரல, வாமிட்டும் வரல, என்னால் என் குழந்தைய வந்து தைரியமாக தூக்க முடியும், என் பேபி இனிமே நான் தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சந்தோஷமாக ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்குமே ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஹீரோனும் இதுதான் எதிர்பார்த்திருப்பாங்க. இப்போ ஹீரோனும் அதை நினச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா அவங்கள மட்டும் தொட முடிஞ்சு என்ன ஆக போகுது, இவங்க ரெண்டு பேரோட பேபியுமே ஹீரோல தொட முடியணும்ல, தொட முடியலன்னா ஹீரோக்குமே அது ரொம்ப சங்கட்டமாக இருந்திருக்கும், ஹீரோனுக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கும், அப்பாவாலே குழந்தை தொட முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஹீரோவால் குழந்தையுமே தொட முடியுது. இப்போ ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை அவங்க ஒன்று சேர்ந்து இந்த மூவி இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.